வணக்கம் வணக்கம். பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓகே, ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு. அட பாவி, தப்பா எடுத்துக்காதம்மா. விளையாட்டுத்தனமான புள்ளையா இருக்கும். மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாரு? மாப்பிள்ள என்ன வேலை செய்றீங்க? என் பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பண்றான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவமானப்படுத்துறாங்க. முன்னாடி மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 30,000 ஆண்டி. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம குடும்ப வழக்கப்படி டீல பேசி முடிங்க. என் பையனுக்கும் உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வரதட்சணை கொடுத்துருங்க. அப்புறம் அந்த ஜூசு என்னது வேர்னார் கார் அதையும் கொடுத்துருங்க. காரா அவ்வளவு காசுக்கு நெங்கமா போவேன். நீ ஓகே சொல்லுப்பா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு சம்மதம் ஓகே. சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்பரை மாத்திக்கோங்க. எதுக்கு நம்பரு? நம்பரை கொடுங்க. ஐயோ, இனிமே இந்த பொரிச்ச படம் சாப்பிடக்கூடாது. அடைச்சிக்குது. யாரா கக்கா போறப்ப அண்ணோ நம்பரு. ஹலோ ஹலோ, நான் மாயா பேசுறேன். மாயா யாரு? ஹாய் ப்ரோ பாப்போ. ஹலோ, நீங்க பொண்ணு பார்த்துட்டு போனீங்களே மாயா. அட ஆமா, சொல்லு. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே விழுந்துட்டேங்க. அடி ஒன்றும் படலையே. எப்படிங்க இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க? நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்குமே. அதெல்லாம் அப்படிதான். நான் மட்டும் உங்களை காலேஜ் டைம்ல பார்த்துருந்தேன், நானே ப்ரொபோஸ் பண்ணிருப்பேன். பேபி என்ன பண்ற? நான் அப்படியே பசங்களோட சும்மா மாடிட்டு சுத்திட்டு இருக்கேன். பேபி, நீ என்ன சாப்பிட்ட? நான் இன்னும் சாப்பிட்டேன். அட பேபி. பேபி. ஏன் பேபி, நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? அப்பாவுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. எங்களால அவளை வரதட்சணை கொடுக்க முடியாது. என்ன பெரிய வரதட்சணை? நான் இருக்கும் போது அதெல்லாம் பயப்படாத. நான் இருக்கல, நான் பார்த்துப்பேன். வை, கவலைப்படாத, அழுகக்கூடாது. சரி. கும்பராசி நேர்களே, நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது. அந்த கல்யாணம் நான் வரதட்சணை வாங்காம பண்ணலான்னு இருக்கேன். ஏன்? அவங்களே கொடுக்குறேன்ட்டாங்க, உனக்கு என்ன? அதெல்லாம் தெரியாது. நான் 1 ரூபா கூட வரதட்சணை வாங்க கல்யாணம் பண்ணுவேன். எதுக்கு? ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன். என்னை அடிச்சே கொண்டாலும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்.